ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி போத்தனூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற 4 BHK வில்லா தாங்க. நம்ம டிமார்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. போத்தனூர் மெயினான ஏரியாவில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. டோட்டலாக 4.25 சென்ட் மேற்கு பார்த்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் 3300 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 10 அடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் எல்லாம் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. போர்வெல் 150 அடிக்கு போர்வெல் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சம்ப் 4500 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் செப்டிக் டேங்க் 4500 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வால்லே எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கில் டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வீடுக்குதாங்க. சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. மெயினான ஏரியாங்க போத்தனூர் ஏரியாவில். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 85% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் தாராளமாக பண்ணலாங்க. ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவு மற்றும் ஜன்னல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்காவான குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. டோர் கேரளா டைப்ல டபுள் டோரா கொடுத்துருக்காங்க. நார்மலா கொடுக்குற டோர் ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியா கொடுத்துருக்காங்க. விண்டோவும் நல்ல பெரிய விண்டோவா கொடுத்துருக்காங்க. உட்ல தான் கொடுத்துருக்காங்க. டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். நல்ல ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நல்ல கிராண்டான லுக்ல கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் எல்லாமே நல்ல குவாலிட்டியான டீ குட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 25க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஒவ்வொரு ஒர்க்கும் லக்ஸரியாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவும் நல்ல பெரிய டைனிங் ஏரியாவா கொடுத்துருக்காங்க. உள்ள வுட் ஒர்க் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. யூபிவிசிலே ஹை பிராண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இடி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமும் டோர் வுட்லேயே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. பிராண்டட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டைனிங் அண்ட் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 13ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல லக்ஸரியான டைப்ல கிச்சன் கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் எல்லாம் பாருங்க, கபோர்ட் ஒர்க் நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே பக்காவான மெட்டீரியலா யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன் டைப்ல கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் பாருங்க சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. கபோர்ட் ஒர்க் எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிச்சன்ல டைல்ஸ் ஒர்க்கும் நீட்டா கொடுத்துருக்காங்க. சின்ன ஒர்க்கா கொடுத்தாலும் சூப்பரா கொடுத்துருக்காங்க. கிச்சன்ல இருந்து யூட்டிலிட்டி போற ஏரியாவுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராவே கொடுத்துருக்காங்க. 12க்கு 6ங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. வீட்டை சுத்தியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. சுத்தியுமே காம்பவுண்ட் வாலும் நீட்டா பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூமோட டோரும் சூப்பரா கொடுத்துருக்காங்க. நல்ல டிசைன்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் ஒன் சைடு வால்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம்க்கு எல்லாமே சேம் டைப்ல டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸ்டேர் கேஸ் ஒர்க் பாருங்க, நல்லா கிராண்டா பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ல கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு பாருங்க கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ் யூஸ் பண்ணி செமையா பண்ணியிருக்காங்க. நல்ல லக்ஸரியான டைப்ல இருக்குங்க, பாக்குறதுக்கு நல்ல லுக்காவும் இருக்குங்க, லக்ஸரியா இருக்குங்க பாக்குறதுக்கு. நீட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க, கிராண்டாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியா நல்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய ஏரியாவா கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கும் நல்ல குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க, கிராண்டா தெரியுற மாதிரி நல்ல லக்ஸரியான டைல்ஸா செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான வீடா நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடு பிடிக்குங்க, வந்து பாருங்க. டோர் பாருங்க, நல்ல குவாலிட்டியான டோரா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 25க்கு 16ங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. ஒர்க் பாருங்க, நல்ல கிராண்டா தெரியுற மாதிரி பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷன் பக்காவா பண்ணியிருக்காங்க. லக்ஸரியான டைப்ல கொடுக்கணும் அப்படிங்கறதுல பார்த்து ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்லயுமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் வெளியில தெரியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள இருந்து பார்த்தோம்னா லாஃப்ட் தெரியாத மாதிரி நீட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பால்கனி போற ஏரியாவுக்கு யூபிவிசி டோர் கொடுத்துருக்காங்க, விண்டோ மாதிரி. அது நீட்டா இருக்குங்க, நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான வியூ கொடுத்துருக்காங்க, பால்கனி வியூ. பால்கனி சைஸ் பாத்தீங்கன்னா 12க்கு 8ங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பால்கனியும் கொடுத்துருக்காங்க. வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்குங்க. பால்கனி ஏரியால கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்குங்க. எல்லா அட்டாச் பாத்ரூம்லயும் ஒரே மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க, அதே பார்க்க நீட்டா இருக்குங்க. அதே மாதிரி அட்டாச் பாத்ரூமோட சைஸும் சேமா கொடுத்துருக்காங்க, 6க்கு 10ங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. எல்லா ஒர்க்குமே லக்ஸரியா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது 4வது பெட்ரூம்ங்க. டோர் டிசைன் ஒர்க் எல்லாமே சேமா கொடுத்துருக்காங்க. 4வது பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 20க்கு 16ங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. 4 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்லயே 2 பெட்ரூம் பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சேமா பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நீட்டா இருக்குதுங்க. 4 பெட்ரூம்லயும் அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கும் சேம் டைப்ல கொடுத்துருக்காங்க, சேம் சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. 6க்கு 10ங்கிற அளவுல கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் மட்டும் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி தாராளமா 85% வரைக்கும் பண்ணி கொடுக்கலாங்க. வீட்டை சுத்தியும் எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்குதுங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கு. டவுனையும் ஈஸியா ஆக்சஸ் பண்ற வகையில தான் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கத்துல தான் அமைஞ்சிருக்குங்க. போத்தனூர் ஏரியால நல்ல லக்ஸரியான 4BHK வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும், வந்து பாருங்க. ஓப்பன் டெரஸ் போற ஏரியாவுக்கும் டோர் நல்ல குவாலிட்டியான டோரா கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் போற ஏரியால இருக்க ஸ்டேர் கேஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல குவாலிட்டியான ஸ்டீல்லயே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் போற ஏரியால 2 டேங்க் வச்சிருக்காங்க. ஒன்னு போர் வாட்டருக்கும் ஒன்னு நல்ல தண்ணிக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா 1,60,00,000 சொல்றாங்க. நேர்ல வந்து பேசுறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.